சரணம் 280. மகளினியும் பிரியாவும் நிர்வாகத்திற்குள் காலடி எடுத்து வைக்க சோர்ந்திருந்த மகளினியின் முகம் கண்ட பிரியா, என்னாச்சுடி, ஏன் டல்லா இருக்க? இது வரைக்கும் யாரையும் பார்க்காம ஒரு நாள் கூட இருந்ததில்ல. காலையில் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு அப்பா என்ன தேடுவார். பெரிய தாத்தாவும் அதீப்பா நானும் சேர்ந்து உட்காந்து காலையில் காப்பி குடிக்கிறப்போ பிஸ்னஸ் பற்றியெல்லாம் பேசுவோம். அப்பத்தாவும் நந்துமாவும் 100 முறை என்னை கூப்பிட்டுருப்பாங்க. அம்மா தூரமாக நின்று என்னை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒருவேளை இனிதான் என்னை மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன தாத்தாவுக்கு பேரை குழந்தைகள் எல்லாரும் அவரின் கண்ணு முன்னாடியே இருக்கணும். நிலவண்ணா தேவ் என்ன பண்ணுவாங்க? 2 பேருக்குமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு நான் வேணும். முக்கியமாக அன்பு குட்டி ஞாபகமாக இருக்குது. பிரியா தலையில் கை வைத்து, என்ன ஆச்சுடின்னு கேட்டது ஒரு குத்தமா? ஏண்டி, ஒரு பேர் 2 பேர் சொன்னால் கேட்கலாம், லிஸ்ட்டை நீட்டிக்கிட்டே போனா பாவோண்டி நானு பொடி என்றவள் கையில் மணி பார்த்து, மணி 8:30. அன்பை நேரம் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள் அம்மாவை படுத்தி எடுத்துட்டு இருப்பான். நான் இருந்தா மட்டும்தான் சமத்தா சாப்பிடுவான். ஐயோ சாமி, நிறுத்தடி உன் குடும்ப புராணத்தை. நல்ல வேலை எங்க அம்மா ஒரு பிள்ளையோட நிறுத்திட்டாங்க. தேங்க்ஸ் கடவுளே. எனக்கெல்லாம் கவலைப்படுறதுக்கு யாரும் இல்லை. உன் அம்மாவெல்லாம் நீ மிஸ் பண்ண மாட்டியா? கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். ஆனா அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ, இந்த வேலை மேலே உனக்கு அவ்வளோ லவ்வா? சேச்சா, இது என் எதிர்கால சொத்து. அதுக்கு ஒரு களங்கம் வரலாமா? அப்புறம் என்ன சந்தோஷம்? அதெல்லாம் இல்லை. நான் இல்லாததை என் அம்மா நேரம் வெடி வச்சு செலிப்ரேட் பண்ணி கேக் வெட்டி கொண்டாடுவாங்க. ஏண்டி லூசு மாதிரி பேசுகிற? ஏ நிஜம். ஏன், எங்கள் அப்பா நான் கூட இருந்தா எங்கள் அம்மா கிட்ட அதிகமாக பேச மாட்டார். ஏன், என் அப்பாவுக்கு என்ன தவிர அவர் கண்ணுக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு எங்கள் அம்மா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பாவை ரொம்ப ஏக்கமாக பார்ப்பாங்க. நிறைய டைம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசும்போது எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பையன் பிறந்திருந்தா இந்நேரம் சுகன்யான்னு இருப்பார். பிரியா பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நான் 2வது பட்சமாக மாறிட்டேன். இதெல்லாம் புரியாத அப்பா அம்மாவை கண்டுக்க மாட்டார். அதான் வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மா இப்போ சந்தோஷமாக இருக்கட்டும். மகிழ், எங்கள் அப்பாவுக்கு கூட நான் தான் உலகம். அதுக்காக அவர் அம்மா கிட்ட பேசாமல் இல்லையே. உங்கள் வீட்டில் நல்லது கெட்டது எல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு உங்கள் தாத்தாக்கள் அப்பா இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் என் அம்மாவோட அப்பா ஒரு நல்லதும் சொல்லித்தர மாட்டார். நல்லது சொல்ல பெரியவங்க யாரும் இல்லை. என் அப்பா வேலைன்னு போவதால் எங்கள் வீட்டில் என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லா முடிவுகளையும் என் அம்மாவே எடுப்பாங்க. சில நேரம் தப்பான முடிவுகளை எடுத்தும் அப்பாவிடம் தான் செய்வது தான் சரி என்று சாதிப்பதால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நிறைய சண்டைகள் வரும். அப்படிதான் ஆதினி பிரச்சனையும். அந்த பிரச்சனையால் ரொம்ப வருஷமா பேசிக்கவே இல்லை. அதனால எனக்கு தம்பி இல்லாமலே போயிட்டான். ஆனா உங்க வீட்டில் ஒரு குட்டி தமிழ்நாட்டையே உருவாக்கி வச்சிருக்காரு உங்க தாத்தா. பிரியா சுகன்யா பற்றி பேசினதும் மகிழினிக்கு அஞ்சுவின் ஞாபகம் வந்தது. அவளோ நாளைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள் விஷ் பண்ண முடியல. ஏன், போய் விஷ் பண்ணிட்டு வரியா? இந்த சிஐடி ஒர்க்கெல்லாம் நாளைக்கு கூட முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா என்றால் நக்கலாக. நீ வேற புரிஞ்சுக்காம பேசுற. பின்ன உங்க அப்பா உன்னை என்னவோ உன்னை ஜான்சி ராணி மாதிரி அனுப்பியிருக்காரு. நீ என்னவோ ஒரு நாள் உங்க வீட்டை விட்டு வந்தது நினைச்சு இவ்வளோ வருத்தப்படுற. நீ எப்படியெல்லாம் சரியாக்குவ? ஏனோ அந்த வார்த்தையை கேட்டதும் பெண்ணவள் ஒரு நிமிடம் நிதானத்திற்கு வந்துவிட்டாள். மனதை சரிப்படுத்தி, சரி இந்த பேச்சை தொடவிடு. ஃபேமிலி வந்ததும் நான் கொஞ்சம் அந்த மூடு போயிட்டேன். வா, போய் இப்போ வேலையை பார்க்கலாம். நீ இப்படி டிப்ரெஷன் ஆவதற்கு உன்னை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் எங்கள் அப்பா உன்னோட அனுப்பியிருப்பார் போல. உங்கள் அப்பாவுக்கு என் அப்பா போல் உனக்கு நாண்டி சிரித்தாள் மகள். போன ஜென்மத்தில் எங்கள் அப்பா உங்கள் அப்பாவை லவ் பண்ணியிருக்கணும். இப்போவும் கண்டினியூ ஆகுது. மேபி நானும் உன்னை லவ் பண்ணியிருப்பேனோ. நீ எதுவும் போன ஜென்மத்தில் என்னை மிஸ் பண்ணியிருப்பியோ? மகிழினி கையெடுத்து கும்பிட்டு, அத்தா மகமாயி, நீ என்னை எப்போவுமே லவ் எல்லாம் பண்ண வேண்டாம். பேசாமல் உன் வாயை மட்டும் மூடிட்டு இருந்தா போதும். ஏண்டி சலிச்சுக்கிற? எனக்கு என்ன குறை சொல்லு? என் முகிலன்னா அழறான், அது போதாதா? காதல் என்றால் பல கல்லடிகள் படத்தான் செய்யும். பாரு, உன் அண்ணனுக்காக நான் இங்கே வந்து சிஐடி வேலையெல்லாம் பார்த்துட்டு அவருக்கான வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். இல்லை, இதுவே நான் பண்ணுற லவ் தான். செம்ம லவ்டி. உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? ஒருவேளை தீபக் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா போதும், மற்றதையெல்லாம் அவரே பார்த்துப்பார். அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. பழக்க தெரியாதவடி நீ. ஆமாம், அதான் இப்போவே நாத்தனாருக்கு துணை இருக்கேன். ஏனோ அந்த பாண்டிங் இயல்பாகவே அமைந்தது இருவருக்கும். நந்தினி கோயம்புத்தூர் அலுவலகத்திற்குள் நுழைய வாகனத்தில் அமர்ந்திருந்தாள். நந்தினி உள்ளே வந்தது அதியமானின் வாகனத்தில். காலம் என்ன மாறினாலும் நவீனத்துவம் பல புகுந்தாலும்
நாளும் தன்னையும் தன் இயல்பையும் மாற்றாத தன் கணவன் குடும்பத்தில் அனைவரும் என்ன சொன்னாலும் தனது வாகனத்தை மட்டுமல்ல தன் இயல்பையும் மாற்ற மாட்டான் என்பதில் உறுதியாக இருப்பதை கண்டவளுக்கு சில நேரங்களில் செயல்கள் கோபம் தந்தாலும் பல நேரங்களில் அந்த இயல்பால் காதலே பெருகியது. ஏனோ தன் கணவனை நேசிப்பது போல் அவரின் உண்மையான உழைப்பில் வாங்கிய முதல் வாகனத்தையும் நேசித்தாள் அவள். அந்த கார் தான் தன் உரிமையான ஒன்று என்று நினைத்தாள். வீட்டில் அத்தனை வாகனம் நின்றாலும் அதிலேயே எங்கேயும் போவாள் வருவாள். இன்று அலுவலகத்திற்கும் அதிலேயே தான் வந்தாள். தனிச்சையாகவே வாகனத்தை ஓட்டி பழகியே இருந்தாலும் ஏனோ அவளை தனியாக அனுப்புவதில்லை யாரும். தன் உடல் நலம் பற்றி நன்கு அறிந்ததால் அவளும் தனியாக எங்கும் செல்வதில்லை. நந்தினியை அழைத்து வருவதற்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டுநர், பல வருடங்களாய் தங்கள் வீட்டில் பணிபுரியும் ஓட்டுநர், அவர் வாகனத்தை கோயம்புத்தூர் தொழிற்சாலையின் ஏஏஏ AAA என்ற பெயர் பலகைகள் பொதிக்கப்பட்ட பிரம்மாண்ட கட்டிடத்தின் வாயிலின் முன்னின்று ஹாரன் அடித்தார். வாயில் கதவில் ஒரு சிறிய ஜன்னல் வடிவில் திறந்து யார் என்று பார்க்கும் வசதி இருக்கும். அதன் வழியே எட்டி பார்த்த வாயிற் காவலாளி வெள்ளை நிற ஆடி கார் கண்டு யாரை பார்க்கணும் என்று வராத தமிழை இழுத்து கஷ்டப்பட்டு வரவழைத்து கொண்டு பேசினார். பொதுவாக இந்த காரை இதற்கு முன்னாடி பார்த்ததில்லை என்பதால் வாயிற் காவலாளி முதலில் யாரோ தங்களின் முதலாளிகளை பார்க்க வந்திருக்கிறார்கள் போலும் என்று நினைத்தபடி யார் என்று பார்த்தார். பின் அவரோ, இது தொழிற்சாலை, இங்க சப்ளையர்ஸ் எல்லாம் அனுமதிப்பதில்லை, இது கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி, உங்களுக்கு யாரையாவது பார்க்கணும் என்றால் பின்வாயில் பக்கம்தான் அட்மின் இருக்கு, அங்க போய் பாருங்க என்று சொன்னார். அவருடன் இருந்த மற்றொரு வாயிற் காவலாளி காருக்குள் இருப்பவளை பார்த்து யார் இந்த பெண்மணி என்று கேட்டுக்கொண்டே நிற்கும் பொழுது இறங்கிய டிரைவரை கண்டதும் செக்யூரிட்டிக்கு வெட என்று ஆகி போனது. அந்த வாகனம் இதற்கு முன்னாடி கோயம்புத்தூர் அலுவலகத்தில் வந்திராததால் முதலில் யார் என்று தான் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்தில் கம்பெனியின் முதலாளிகளையும் மட்டும் டிராப் செய்யும் டிரைவர் வருவதை கண்டு சலாம் வைத்து செக்யூரிட்டி டிரைவர் அருகே போய் யார் இவங்க என்று கேட்டதும் இவங்க இந்த கம்பெனியின் ஓனரம்மா என்றதும் தான் தாமதம். அவர் வைத்த வணக்கத்தில் புரிந்து போனது நந்தினிக்கு. அவர்கள் வேகமாய் வந்து கதவை திறந்துவிட நந்தினி மெடுக்கான தோரணையுடன் அலுவலகத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது முன்னாடி இருந்து பின்னாடி வரை குனிந்து அனைவரும் வணக்கம் சொல்வதை பார்த்து கொண்டே இருந்தவளுக்கு ஏதோ ஒன்று சரியில்லை என்று மட்டும் புரிந்தது. நான் உள்ளே வரும் பொழுது யார் என்றே தெரியவில்லை. ஆனால் இங்கே அத்தனை பேரும் வணக்கம் வைக்கிறார்கள் என்றால் என்னவாக இருக்கும்? நொடிக்குள் ஓனர் வராங்க என்ற செய்தி நந்தினி உள்ளே வருவதற்குள் மொத்த தொழிற்சாலைக்கும் இன்டர்காம் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் அலர்ட்டாவது அறிந்த நந்தினிக்கு ஏனோ இது பிடிக்கவில்லை. இது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் அவள் யோசிக்க வேண்டியதில்லை. உன் உள்ளே வருவதை முதலில் பார்த்தது வாயிற் காவலில், அடுத்ததுதான் யார் என்று கூட தெரியாத போது அனைவரும் கையெடுத்து குட் மார்னிங் என்று பணிவாக பேசும்போதே அறிந்து கொண்டாள். தான் வருவது எதற்கென்று செக்யூரிட்டி அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லி அலர்ட் பண்ண வேண்டும் என்ற முதல் சந்தேகம் அவளுக்குள் எழுந்தது. ஈஸ்வர் மற்றும் அதியமான் இருவரும் நந்தினி அலுவலகம் வருவது தெரிவதால் அவள் கையில் இருக்கும் செல்போனில் அலுவலகத்தில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் கேமரா மூலம் தனது மகள் என்ன செய்கிறாள் என்று தனது செல்போனை ஒரு எட்டு பார்த்து கொண்டேதான் உள்ளே போனாள். இதுவரை அவளை விட்டு இருந்தது நந்தினிக்கு பழக்கமே இல்லை. அதனால் மனசெல்லாம் அவளை தேட ஆரம்பித்தது. அலுவலகத்திற்குள் நுழைந்த நொடி மகளை தேடி போய் பார்த்தாள். சந்தேகம் வரும் என்று ஒவ்வொரு நொடியாக பார்த்து கொண்டே போலாம் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே வந்தாள் அவள். இருவரும் புரொடக்ஷன் பிரிவில், இருவரும் கல்லூரி முதல் வருடம்தான் படித்திருக்கிறார்கள். இருவருக்கும் குவாலிட்டி கண்ட்ரோலர் மூர்த்தி தான் ட்ரைனிங். அவர்களை அங்கே அழைத்து வந்து ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்தார்கள். அவள்தான் வெங்கடலட்சுமி. நீயா என்பது போல் இருவரும் ஒரு சேர அவளை பார்க்க அவளோ பதட்டம் கொண்டு இங்கே எதுக்கடி வந்தீங்க என்பது போல் பார்த்தாள். அவளின் பார்வையில் ஒரு தாய் பறவை தனது குஞ்சுகளை பருந்துகளிடமிருந்து காப்பாற்ற துடிக்கும் ஒரு பார்வை, ஒரு பரிதவிப்பு. அவள் ஒரு பதட்டத்துடன் HR பெண் மணியிடம், அக்கா இவங்க குட்டி பொண்ணுங்க, எடுத்ததும் இவங்களை இங்க போடுறீங்க? பிரியா, என்னடி நம்மளை குட்டின்னு சொல்லுது இந்த பொண்ணு. ஆனால் மகிழ் மனமோ அவளின் வேதனையை புரிந்து, HR பெண்மணி, ஹரிஸ் சார் 2 பேருக்கும் இங்கே தான் ட்ரைனிங் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏனோ பல நேரங்களில் அவளுக்கு ஒரு கேள்வி இருந்ததுண்டு. இந்த ஹரிஷ் பெண்களிடம் அதிகமாக எல்லாம் பேச மாட்டான், ஆனால் ஏன் சில பெண்களை மட்டும் கொண்டு வந்து இங்கே புரொடக்ஷன் பிரிவில் போடுகிறான் என்ற கோபம் அவளுக்கு எப்போதும் இருந்ததுண்டு. பார்த்ததும் வசீகரம் செய்யும் முகங்களை கொண்ட பெண்களை எல்லாம் அவன் எடுத்ததும் புரொடக்ஷனில் தான்
தான் போடுவான். ஒருவேளை இப்படித்தான் பெண்கள் வேண்டும் என்று யாரேனும் கேட்பார்களோ என்ன? யாரேனும் என்ன அந்த வடிவேலனை கேட்பான். அழகான பெண்களை மட்டும் இங்கு வந்து போட்டு எல்லாத்தையும் பேசி பேசி இல்லை மிரட்டி அல்லது வறுமையை பயன்படுத்தி மனதை மாற்றி ஒரு பெண்ணின் இயல்பை மாற்றும் சக்தி இவன்களுக்கு இருக்கே. இதை யாரிடம் சொல்வது என்றும் மொழி தெரியாத பேதை தவிக்க யாரிடம் கேட்பது என்றுதான் தெரியவில்லை அவளுக்கு. யாரும் தட்டி கேட்கும் பெரிய ஓனர்கள் யாரும் நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு என்னவோ தொழிலாளர்களுக்கு இருந்ததில்லை. ஒருவேளை நிர்வாகத்தின் முதலாளிகளும் இப்படி இருப்பதால் தான் இவனுங்க இப்படி இருக்கிறார்களோ என்று அழுகை வந்தது அவளுக்கு. இப்படி வந்து சிக்கிக் கொண்டார்களே இந்த இரு பெண்கள் என்று வெங்கடலட்சுமி இருவரையும் பாவமாய் பார்க்கும்போது, பிரியா ஏன் எங்களை இப்படி பார்க்குறீங்க, ஏழு குண்டல வாடா என்று அவள் சொல்ல, பிரியா கோவிந்தா கோவிந்தா என்று முடிக்க வெங்கடலட்சுமிக்கு சிரிப்பு வந்தது. அவளுக்கு தெரிந்த தமிழில் என்ன நினைத்தாலோ சுற்றி யாரும் தங்களை கவனிக்கிறார்களோ என்று பார்த்துவிட்டு அங்கே இருக்கும் மெஷின் காட்டி இரு பெண்களிடமும் இதுதான் ஓவர்லாக் மிஷின், அடுத்த லைனில் இது ஃபிளாட் லாக் மிஷின், நீங்க உள்ளே வந்ததும் செய்யும் முதல் வேலை இதுதான் என்று ஒரு சிறு துணியை எடுத்து ஆளுக்கு ஒன்றாக கையில் கொடுத்து, உள்ளே வந்ததும் முதலில் மிஷினை துடைக்கணும், அதன் பின் மிஷினுக்கு எண்ணெய் விடணும், பின் நூல் கோணெல்லாம் தினமும் மாற்றணும், ஊசியில் நூல் கோர்த்துக்கணும், இதுதான் முதல் வேலை என்று சொல்லிக் கொடுத்தாள். பிரியா தேங்க்ஸ் அக்கா, இப்படி துடைப்பது தான் வேலையா? இல்லை இது ஸ்டார்டிங், போக போக தெரியும். மகிழ் ஸ்டார்டிங் சேலரி இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க? இதுவரை வேலைக்கு எந்த அனுபவமும் இல்லாமல் வந்த பெண்களுக்கு முதலில் 2 மாதம் ட்ரைனிங்குடன் மாத சம்பளம் 10,000 ரூபாய். சாப்பாடு எல்லாம் நிர்வாகம் போட்டுவிடும். கூடவே டிகிரி படிக்கணும் என்றால் கல்லூரியில் படிக்கும் வசதியும் இருப்பதால் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படித்து கொள்ளலாம். அதற்கான பணத்தையும் நிர்வாகம் செலுத்திவிடும். அந்த பெண்ணிற்காக மருத்துவ கட்டணம், PF பணமும் பிடித்தது போக எல்லாம் போக ஒரு பெண் தனது வீட்டுக்கு மாதம் 8,800 அனுப்பும் வசதி உண்டு. நீங்கள் நல்லா ட்ரைனிங் ஆகிட்டு போக போக நல்ல சம்பளமும் டிகிரி முடிக்க முடிக்க ஒரு போஸ்டிங்கும் கிடைக்கும். பிரியா MD போஸ்டிங்? மகிழ் முறைக்கு சாரி மேடம், நீங்கள் இருக்கிறப்ப இதை நான் கேட்டிருக்கக்கூடாது. மகிழ் ஏண்டி என்று பாவமாய் பார்க்க ஏனோ சிரித்தே விட்டாள் பிரியா. அவர்கள் பேசிக்கொள்வது புரியாத வெங்கடலட்சுமி, நீங்கள் நல்லா படித்து டிகிரி முடிச்சிட்டா இங்கே ஒர்க் பண்ணினாலும் லேபர்லேருந்து ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு போய்க்கலாம். இப்போ வாங்க என்று அங்கே கட்டுக்கட்டாக வெட்டி வைத்த பனியன் துணிகள் இருப்பதை கண்டு அதை ஒவ்வொன்றா எடுத்துட்டு வாங்க, அதில் சைஸ் வைஸாக இருக்கும், ஒவ்வொரு டெய்லருக்கும் ஒரு கட்டு கொடுங்க. ஒரு டெய்லர் தச்சு போடுவாங்க. அந்த மிஷின்ல இருந்து வெளியே வரும்போது அந்த நூலை கட் பண்ணி அதை மடிச்சு கொடுக்கறது தான் இப்போதைக்கு உங்கள் வேலை. உங்களை கைமடின்னு சொல்லுவாங்க. வாட் அ பியூட்டிஃபுல் நேம். பிரியா கைமடி, மகிழ் கைமடி. வெங்கடலட்சுமி சிரித்தாள். அவள் சிரிக்கும்போது அது ஒரு அழகு என்று தோன்றியது. அப்போது வடிவேலன் மற்றும் மூர்த்தி வந்தனர். மூர்த்தி, என்ன புதுசா ஓனரம்மா எல்லாம் வராங்க, அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குமோ? சந்தேகம் வந்திருந்தா ஈஸ்வரன் தான் வந்திருப்பான். ஒருவேளை இந்த பொம்பளை கிட்ட எவ்வளாச்சும் புகார் பண்ணினா என்ன புடுங்க முடியும் இவளால? அவள் ஒரு ஹார்ட் பேஷண்ட், ஏதாவது பண்ணி முடிச்சு விட்டுடலாம், ஒரு முடிவோடு தான் இருப்பீங்க போல. வடிவேலன் சிரித்தான். வடிவேலன் தூரமாகவே மகிழினி ஒவ்வொரு கட்டுகளாக ஒரு மேஜையில் வெட்டி வைத்த துணி கட்டுகளை எடுத்து வந்து லைனுக்கு தைக்க டெய்லரிடம் கொடுத்தாள். வடிவேலன் அவளின் அருகே வந்தவள். அவளின் அருகே வந்து அவளின் தோளில் கை போட உலுக்கி விழுந்து தள்ளி நின்றாள். அவளின் மிரண்ட விழி கண்டு, பயப்படாதம்மா, நான் தான் யாரென்று அவள் விழித்து முறைக்க நினைத்தவளை பிரியாவின் கண்ணசைவில் மௌனமாகிவிட்டாள். அவளின் மௌனத்தை சம்மதமாகி அவளின் தோளில் கை போட்டபடி நின்றான் வடிவேலன். அவளின் உடலுக்குள் 1000 கரப்பான் பூச்சி ஊர்ந்தது. அந்த நேரம் ஏ என்று அவளின் சத்தத்தில் அனைவரும் திரும்பி பார்க்க, நந்தினி, உனக்கு குட் டச் பேட் டச் யாரும் சொல்லித்தரலையாமா உன் வீட்டில்? அதில் அவள் வடிவேலன் கையை தட்டி நிற்க நந்தினி முறைத்தாள் அவனை. புதிதாக வந்திருக்கும் முதலாளியின் மருமகள் இவளா என்று பார்க்க நந்தினி அப்படி முறைத்தாள் தன் மகளை. அதில் நான் உன்னை இப்படியா வளர்த்தேன் என்பது போல் இருந்தது அந்த பார்வை. சலனம் 281. மகிழ் கண் கலங்கி பார்க்க நந்தினி மகள் அழுதால் தன் மனமும் பாரமாகிவிடும் என்பதால் பார்வையை திருப்பி, இங்கே யார் HR? ஹரிஷ் முன்னாடி வந்து, நான் தான் மேடம். ஹலோ மிஸ்டர் ஹரிஷ், இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருக்கும் குட் டச் பேட் டச் பற்றி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, அதுவும் இன்னைக்கே என்று சொல்லிவிட்டு மகிழ் மட்டுமல்ல எல்லா பெண்களையும் பார்த்து, இனி நான் ரெகுலராக வருவேன். அந்த வார்த்தை ஹரிஷுக்கு ஏதோ சரியில்லை என்றே தோன்றியது. நந்தினி எல்லா பெண்களையும் பார்த்து, உங்களுக்கு
உங்களுக்கு ஏதாவது உதவி பற்றி பேசணும் என்றால் என்றவர் திரும்பி பார்த்து, இந்த ப்ரொடக்ஷன் ஏரியாவில் சீனியர் யார்? வேங்கடலட்சுமி முன்னாடி வர வடிவேலன் நிமிர்ந்து பார்க்க, இனிமேல் பெண்களை எல்லாம் டச் பண்ணி பேசக்கூடாது. இங்க ஒரு புகார் பெட்டி வை. யாருக்கேனும் சொல்ல பயமா இருந்தால் அதில் எழுதி போடட்டும். மற்ற பெண்களுக்கு ஏதாச்சும் வேணுமென்றால் நீ என்னை வந்து இந்த பெண்களின் பிரதிநிதியாக பார்க்கலாம். ஓகே? வேங்கடலட்சுமிக்கு உள்ளுக்குள் சந்தோஷம். ஆனால் இன்னொரு பயம். மனுஷங்களா இவனுங்க? என்னை இன்னைக்கு மேடமா பார்க்க அனுமதிப்பானுங்களா? வராத காய்ச்சல் வர வைத்து படுக்க வச்சிடுவானுங்களே, எப்படி போய் இவங்களை பார்க்கறது என்று மனதுக்குள் 1000 கேள்வியோடு அவள் நந்தினி சொல்லிவிட்டு போக வடிவேலன் மூர்த்தியை பார்க்க ஹாரிஷ் நந்தினியின் பின்னால் போனான். மூர்த்தி வேங்கடலட்சுமியின் லைன் ப்ரொடக்ஷன் சம்பந்தமாக சந்தேகம் கேட்பது போல், ஏதும் சொல்லிடுவியா என்ன? அந்த கேள்வி என்னை மீறி சொல்லிவிடுவியா என்பது போல் இருந்தது. அவளோ அவனை பார்க்க, நீ எல்லாம் சொல்லிட்டு உயிரோட இங்கிருந்து உங்க ஊருக்கு போயிடுவியா? நீ வேலைக்கு போனாதா உன் வீட்டில் அடுப்பு எரியுமாமே என்று அவன் நேரடியாக தாக்க, அவள் எப்பாடுபட்டாவது இவனுங்களிடமிருந்து எல்லோரையும் காப்பாற்றி விட்டே போகணும். வேலை இல்லாவிட்டால் என்ன, பிச்சை எடுத்தாவது கஞ்சி குடிக்கலாம் என்று முடிவெடுத்தாள். அவளின் கண்ணில் நந்தினி பேசிய வார்த்தைகள் ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதை உணர்ந்த அவன், அந்த மேடம்க்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் ஃபார் ஆல். இந்த ஆஃபீஸ் தான் அவங்களுக்கு என் கார்டு போட போகுது. நீ சொல்றதுன்னா சொல்லிக்கோ என்று திமிராக அவளிடம் சொல்லிவிட்டு போனான். ஒரு ஓனரையே இன்றோடு முடித்து விடுவேன் என்று சொன்னால் இவனுங்க பெரிய ஆட்களா, இல்லை இந்த கம்பெனியின் முதலாளி அவ்வளோ டம்மியா என்று குழம்பி போனாள் அவள். ஏதோ தனக்கு நம்பிக்கை ஊட்டிய அந்த மேடத்தை எப்படியாவது காப்பாற்றி விடணும் என்று அவள் மனது பாடுபட்டது. வடிவேலன் கலங்கிய மகளின் கண் பார்த்து, நான் உன் மேல கை போட்டது உனக்கு பிரச்சனையா பேபி? அவள் குனிந்து கொண்டாள். மனதுக்குள், எனக்கு என்ன பிரச்சனைடா, உனக்கு தாண்டா பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. இந்நேரம் அப்பா உன்னை என்னெல்லாம் செய்யணும்னு திட்டம் போட்டிருக்காரோ என்று யோசிக்க, பிரியாவோ கை வச்சா பிரச்சனையான்னு கேட்கிற தடிமாடு, ஆளும் மண்டையும், இந்த மூஞ்சிக்கு ரொமான்ஸ் ஒண்ணுதான் கேடு. வடிவேலன் மகிழிடம், உன் அம்மா ஹார்ட் பிரச்சனை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் என்றவன் அவளின் கண்ணம் தட்டிவிட்டு அழகி என்று சொல்லிவிட்டு போனான். தட்டிய கண்ணத்தை அவள் அருவருப்புடன் துடைக்க, பிரியா பாவம் வடிவேலன். அவனா பாவம்? என்னடி பாவம்? அதுவா, 2 கையும் இல்லாட்டி என்ன பண்ணுவான் என்ன யோசிச்சு பார்த்தேன். மகிழ், 2 கை மட்டும் இல்லை, 2 காலையும் உடைக்கணுண்டி. பிரியா, பெரிய ரொமான்ஸ் மன்னனு இவனுக்கு நினைப்படி. இந்த மூஞ்சியை பார்த்தா இவன் பொண்டாட்டிக்கே இவனை பிடிக்காது. இவனை பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, என் கண்ணத்தை தொடும்போது அந்த கை 2ஐயும் வெட்டணும்னு தோணுச்சு. ஆனால் இவன் மட்டும் இல்லை, இவனே இவ்வளவு தைரியமா என் கண்ணத்தில் கை வைக்கிறான். அந்த மூர்த்தி பார்த்துட்டு இருக்கான். அந்த HR ஹரிஷ் ஒன்று கேட்காம இருக்கான். அப்போ இவன் செய்ததையெல்லாம் ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. மொத்த கூட்டத்தையும் பிடிச்சிட்டு என்னை தொட்ட இந்த கை 2ஐயும் பிச்சு பிச்சு போடணும். அடிப்பாவி, இந்த தம்மா துண்டு கண்ணத்துல கை வச்சதுக்கு கையை பிச்சு போட போறியா? பின்ன என் அனுமதி இல்லாமல் தொட்டா கையெல்லாம் வெட்டி போடுவேன் வெட்டி. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனா ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு உன்ட புருஷன் வருவார். அப்போது எல்லாம் அனுமதி கேட்க மாட்டாங்க. இவன் நம்ம ஆளுன்னு அவங்களே உரிமை எடுத்துப்பாங்க. அப்போது இப்படியெல்லாம் யோசிச்சிடாத. ஒரு நிமிடம் தீரன் கண் முன்னால் வந்து போனான். அவள் ஏதோ யோசனையில் இருக்க, சரி சரி விளையாட்டுக்கு சொன்னேன். அந்த தட்டிய கையை அவனுக்கு நீ இருக்காதே வடிவேலா. இந்நேரம் எந்தெந்த ஆங்கிளில் அவனை போடணும்னு ஈஸ்வர் அங்கிள் பிளான் போட்டுட்டு இருப்பார் என்று சொல்ல, அப்பா எதுக்கடி போடணும், நம்மளே போட்டுடலாம். என்னது நம்மளா? ஆமாம் நம்ம தான். ஏன் சொல்ல மாட்ட? ஏண்டி, ஒரு நாத்தனாரா உன் அண்ணன் கூட வாழ்கிற வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா வாழ்க்கை முழுசும் சன்னியாசியாக்கி கையேந்து விட்டுடுவ போல. போடி, நீ என்னமோ பண்ணு. இவனை போட போகிறது நான் தான். தாராளமாக போடு. ஆனால் போடுற அன்னைக்கு என்னை கூப்பிடக்கூடாது, சரியா? நீ இல்லாமல் நானா? பின்ன கொலை பண்ண போகிற 100 பேர் துணைக்கு வருவாங்களா? 100 பேர் எல்லாம் வேணாம், நீ மட்டும் வந்தால் போதும். எனக்கு ஒரு டைலாக் வருது, சொல்லட்டுமா? என்னை கேவலப்படுத்துகிற மாதிரி டைலாக் தான் நீ சொல்லுவ, சொல்லு. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? மகிழ் காலரை தூக்கி கெத்தாக காட்ட, பிரியா டைலாக் எல்லாம் ஓகே, ஆனால் நீ கொஞ்சம் புலி கொஞ்சம் பூனை. அதான் அவனை போட போறேன்னு கூட்டிட்டு போய் கடைசியில் கை நடுங்கி என்ன போட்டாலும் போட்டுடுவ ஒன்ன என்று அவளின் கழுத்தை பிடிக்க சத்தமாக சிரித்த பிரியா. ஆமா, நிஜமணி அந்த ஆள் தொட்டதுக்காகவா கண்ணெல்லாம் கலங்கி அழுத? சிச்சி, நான் எங்கடி அழுதேன்? அது ஒரு சந்தோஷ கண்ணீர். அதானே பார்த்தேன். எனக்கு என்னவோ உன் கண்ணீர்ல ஒரு ஹாப்பினஸ் தென்பட்டுச்சேன்னு. ஏன் அந்த பரவசம்? அதுவா, என் நந்துமாவை இப்படி பார்த்து எத்தனை நாளாச்சு தெரியுமா? பார்க்கவே செம்மையா இருந்தாங்களே, அதான் அந்த கண்ணீர். ஓ, ஆனந்த கண்ணீரா? ஆனால் எனக்கு அவங்கள இப்படி பார்த்ததும்
என் அம்மா சொன்னது எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. முண்டக்கண்ணி மாதிரி வெளியே உருட்டி உருட்டி பேசுகிறாங்க. உன் அண்ணன் இந்த மொழி பார்த்தா உச்சா போயிடுவார். பின்ன எங்கே என் கழுத்தில் தாலி கட்டுறது என்றே பெருமூச்சு விட்டாள். ஓ என் நந்துமா நல்லவங்க. காய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்னடி உளற? உண்மையே சொன்னேன். அம்மாங்க மகளுக்கெல்லாம் செம்மையாக தான் இருப்பாங்க. மருமகளிடம் மட்டும்தான் மாமியார் அவதாரம் போடுவாங்க. அதெல்லாம் இல்லை. ஷி இஸ் ஏஞ்சல். ஏஞ்சல் ஆர் டெவல். நான் வாழ்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மேடம். எனக்கு என்னவோ தாலி கட்டின அன்னைக்கே உன் அண்ணன் கோவிச்சிட்டு உங்கள் வீட்டிலிருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வரப்போல். அப்படியெல்லாம் எங்கள் அப்பத்தா விட மாட்டாங்க. பார்க்கலாம். ஏய் நிஜம் தாண்டி. பின்னொரு காலத்தில் நீயும் மிருதுவும் என்கிட்ட வந்து தான் நிற்கணும். எதுக்கு? நந்துமாவை சமாளிக்க. ஏய் சொல்லு, யாரடி மிருது? என் மாமா பொண்ணு. அதி மாமா பொண்ணுனா என் அத்தை மாமா பொண்ணு. ஓ மிருது உரிமையான பேத்தியா? அப்போ உங்கள் வீட்டில் சொந்த பேத்திக்கு இருக்கிற உரிமை எனக்கு இருக்குமா? ஏ லூசு, அங்கே எல்லாரும் ஒன்று தான். பாப்போம். நாளைக்கு அத்தை மகளை கண்டதும் மிருதுன்னு பின்னாடியே போன உனக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சிடுவேன். ஃப்ரெண்டுன்னெல்லாம் பார்க்க மாட்டேன். அதி விஷமா? உன்கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அந்த பயம் இருக்கணும் சரியா? அவளின் முதுகில் ஒரு போடு போட்டு அவரவர் வேலை பார்க்க ஆரம்பித்தனர். அஞ்சுவிற்கு பிறந்த நாள். ஆனால் அந்த நாள் நாளைக்கு தான். ஆனால் அந்த நாளை அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. தன் பிறந்த நாளை ஒவ்வொரு வருடமும் புதிதாக பிறந்தது போல் உருவாக்கும் வல்லமை தன் கணவனுக்கு மட்டுமே உண்டு. இன்று ஏனோ அவன் பேசிய காதல் வார்த்தைகள் மறந்து தொல்லைகளாக இருக்க வேண்டாம் என நினைத்து கூப்பிடவில்லை அவள். நேரம் ஆக ஆக அவளுக்கு உலகமே நின்றுவிட்டது போல் மாயை உண்டானது. தன் பிறந்த நாளை மறந்து அவரால் வேலை செய்ய முடியுமா என்று எல்லாம் தன்னை கேட்டு தனக்குத்தானே நொந்தபடி அமர்ந்தாள் அவள். வேலை இருப்பதால் தான் வரலை. நொய்யினு கால் செய்ய வேண்டாம் என்று சொன்னதால் கணவனை தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் அவன் அருகாமை இல்லாதது எனவோ ஆப்பிரிக்கா காட்டில் தனித்து விடப்பட்டவள் போல் இருந்தாள் அவள். தன் பிறந்த நாளில் தொடக்கமான இரவு 12 மணி. இதெல்லாம் அவளுக்கு புதுமையாக இருக்கும். கணவன் எனவோ 16 வயது பெண் போல தன்னை நினைக்க வைக்கும் அளவுக்கு காதல் செய்யும் நாள். ஆனால் இந்த இரவு கணவன் வருவானா மாட்டானா என்று சோகம். ஆனால் இன்று இரவு தனிமையை நினைக்க அது அவளை வருத்தியது. கூடவே தன் மகள் ஒவ்வொரு வருடமும் முழித்து ஏதாவது ஒரு கிஃப்டுடன் தன் அண்ணன்களுடன் வந்து இரவில் அனைவரையும் உறங்க விடாமல் பார்த்து அழைத்து கொண்டு வந்து ஏதாவது செய்வாள். ஏனோ இன்று அதுவும் மிஸ்ஸிங். ஏனோ ஆரம்பம் தன் கணவனிடம் இருந்துதான் தொடங்கும். இன்று அந்த ஆரம்பம் தொடங்காததால் துடித்தால் புழுவாக. சலனம் 282. ஏனோ மகளினி கோயம்புத்தூருக்கு அனுப்பியதிலிருந்து அதிகமான் மனம் பயத்தில் இருக்க இன்று வேலைக்கு சென்று தன் மனைவியிடம் அவ்வப்போது அழைத்து, நந்துமா அங்கே எல்லாம் ஓகேவா? ஓகேன்னு சொல்ல மாட்டேன், பிறகு கூப்பிடுறேன் என்று சொல்லி வைக்க ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை அழைத்தான். என்ன நடக்குதுங்க? ஏது நடக்குது? மகிழ் எப்படி இருக்கா என்று விசாரித்த வண்ணம் இருந்தான். அவன் கேட்டதும், நந்தினி இன்னைக்கு ஒருவன் பாப்பாவின் கன்னத்தை தொட்டுட்டாங்க. அவளின் தோளில் கை போட்டானுங்க. ஆனா நம்ம பாப்பு அவனை அடிக்காம எதுவும் செய்யாம ரொம்ப எதிர்த்து கூட பேசாம இருக்கா. அதான் கஷ்டமா இருக்கு. இவ்வளோ பிரில்லியண்டா வளர்த்துட்டு குட் டச் பேட் டச் பாப்பாக்கு சொல்லி தரலையே என்று அந்த பக்கம் புலம்ப, பாப்பா நம்ம குடும்ப ஆட்கள் தாண்டி யார்கிட்டையும் பழகாததால் அவளுக்கு சட்டுன்னு ரியாக்ட் பண்ண தெரிஞ்சிருக்காது நந்து. மேலே கையை ஒருத்தன் போட்டா அட்லீஸ்ட் ஒரு அடியாச்சும் அடிச்சிருக்கலாம். அவன் நம்ம புள்ள மேலே கை வச்சது? அவன் வடிவேலன், தி கிரேட் ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவனுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே நம்ம ஆஃபீஸில். அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடு என்று சொல்லி அவள் அவனை பற்றி வாட்ஸ்அப் அனுப்ப வடிவேலன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிவிட்டு கோபமாக தன் தம்பி ஈஸ்வர் தேடி ரிசப்ஷனுக்கு வந்தான். அவளிடம், ஈஸ்வர் எங்கே இருக்கார்? சார் அவங்க பர்சனல் ரூமில் இருக்கார். அதி மணி பார்க்க அது மத்தியானம் 1. இந்த நேரம் ரெஸ்ட் எல்லாம் எடுக்கிற ரகம் இல்லையே அவன். அப்போ மிக முக்கியமான வேலையில் இருக்கிறானோ என்று நினைத்து, தீபகங்கம்மா அவரும் ஈஸ்வர் சார் அறையில் தான் இருக்காருங்க சார், 2 பேரும் ஒன்னா இருக்கிறார்கள் என்றால், ஏதோ முக்கியமான வேலையாக இருந்தால் மட்டும்தான் இப்போவே போய் பாப்பா கண்ணம் தொட்டவன் கையை வெட்ட சொல்லணும் என்று அதியமான் எரிமலையாய் ஈஸ்வர் அறைக்குள் உள்ளே நுழைய அப்போதுதான் அண்ணாமலையும் அங்கே வந்தார். ஈஸ்வர் மௌனமாக அமர்ந்திருந்தான். கோயம்புத்தூர் செய்திகள் அவன் அறையில் இருக்கும் பெரிய தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்தது. அண்ணாமலை தன் மூத்த பேரனை பார்த்து, என்னாச்சதி, ஏன் இவ்வளோ பிரஷர் உன் முகத்தில் என்ற போதுதான் தொலைக்காட்சியில் இருந்து கவனத்தை திருப்பிய ஈஸ்வர், என்னாச்சதி, நான் அப்பவே சொன்னேனே கேட்டியா? என்னாச்சு முதல்ல சொல்லு. இனியும் என்ன ஆகணும்? ஒருத்தர் பாப்பாவின் தோளில் கை போட்டுட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ அவனை ஒன்றும் பண்ணாம இருக்க. அண்ணாமலை 2 கையையும் தட்டி, சபாஷ் அதியமான், உங்க பொண்ணுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா இவ்வளவு எரிமலையா கொதிக்கிறீங்க. அப்போ மற்ற பொண்ணுக்கு நடந்தா அதை மௌனமா கடந்து போயிடுவீங்க.
சொல்கிறீங்களா? தாத்தா, நான் அப்படி சொல்லலை. ஆனால் இன்னைக்கு நடந்த சம்பவம் என் மனசுக்கு நெருடலாக இருக்குது. பெத்தவன் வீடியோலாம் பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்கானா? ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பான். உன் தம்பியை பற்றி இது கூட உனக்கு தெரியாதா என்ன? கோயம்புத்தூர் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கா என்றால், கோயம்புத்தூரில் ஏதோ விஷயம் வரப்போகுதுன்னு அர்த்தம். தீபக் இருக்க ஆச்சரியம், எப்படி பெரியவர் இவ்வளவு ஷார்ப் மைண்டாக இருக்கிறார் என்று. ஈஸ்வர் அந்த பக்கம் திரும்பி தீபக்கை முறைத்து பார்த்து, என்ன ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட், காட்டி கொடுக்காத, ஃபேஸ் ரியாக்ஷன் மாற்று என்றான். தீபக்கிற்கு ஆச்சரியம்தான். சற்று நேரத்திற்கு முன்னாடி ஈஸ்வரின் முகத்தை பார்த்து பயந்து போனவன் அவன். தற்போது தன் கண் முன்னால் சாந்தமாய் இருக்கும் இவர் தான் கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி அப்படி இருந்தாரா என்று அந்த நொடிக்கு ஒரு நிமிடம் பயணித்தான். ஈஸ்வர் இப்போது எரிமலையாய் மாறி அமர்ந்திருந்தான். காட்சி கூட புகாவண்ணம் தன் மகளை கவனமாக பார்க்கும். என் முன்னால் என் மகளின் கண்ணம் தொன்றான், அதுவும் என் கண் முன்னால் ஒருவன் சீண்டிக் கொண்டிருக்கிறான் என்ற வீடியோவில் தன் மகளின் கண்ணம் தொட்டவனுக்கு நாள் குறித்து முடித்திருந்தான் ஈஸ்வர். சற்று நேரத்தில் தங்களின் நிறுவனத்தின் பணி செய்த புரொடக்ஷன் மேனேஜர் அகால மரணம் என்ற செய்தி வர அதியமான் வாயடைத்து போய் தம்பியை பார்த்தான். ஈஸ்வர் திரும்பி தன் அண்ணனை பார்த்து எப்படி என்பது போல் பார்க்க, அண்ணாமலை, நான் இன்னும் உன்கிட்ட கொஞ்சம் பொறுமையை எதிர்பார்த்தேன் ஈஸ்வர். தாத்தா, நீ முக்கியமான ஒருத்தனை போட்டுட்ட. இவனை வச்சுதான் மற்ற ஆட்களை எல்லாம் பிடிக்கணும். இவன் பொறிதான் தாத்தா. இவன் சாவில் வெளிப்படாத பல மர்மங்கள் வெளிப்படும். கொஞ்சம் நிதானித்திருக்கலாம். இதுவே ரொம்ப தாமதம் என்றுதான் நினைக்கிறேன் தாத்தா. அதியமானுக்கு பேச்சே வரவில்லை. சற்று நேரத்தில் வடிவேலன் விபத்தில் இறந்து போன செய்தி காட்டத்திய பரவ நாச்சிமுத்து ஹாரிஷ் அழைக்கவும் அவன் அழைப்பை ஏற்கவே இல்லை. அடுத்து மூர்த்திக்கு அழைத்தார். மூர்த்தி அழைப்பை ஏற்றான். சொல்லுங்க சார், என்னடா நடக்குதுங்க? லஞ்சுக்கு போனவன் எப்படி இறந்தா? ஓவர் ஸ்பீடாக போகும்போது லாரியில் அடிபட்டு இறந்து விட்டார். நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்படுற விஷயம் எல்லாம் இங்கே எதுவும் நடக்கலை. ஈஸ்வரோட அண்ணன் பொண்டாட்டி வேலைக்கு வந்திருக்கா. இன்னைக்கு நம்மால ஒருத்தன் செத்துட்டான். இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது எதுவோ தப்பாக இருக்கு மூர்த்தி. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எனக்கு ஈஸ்வர் அசிங்கப்பட்டு எல்லாராலும் காரி துப்பப்பட்டு நிற்கணும். சீக்கிரம் நடக்கும் சார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்க சார். வடிவேலன் இறப்பு செய்தி கேட்டதும், நான் கொல்லலாம் நினைச்சா எனக்கு முன்னாடி அப்பா முந்திக்கிட்டார் பாரு என்று வருத்தப்பட்டாள். கொல்ல பண்றதுன்னா யார் ஃபர்ஸ்ட் என்று அப்பாவுக்கும் மகளுக்கும் போட்டியா? நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். பிரியா அவளிடம், நான் சொன்னேன் இல்ல, கையை கால தான் உங்க அப்பா எடுப்பாருன்னு நினைச்சேன். ஆளே தூக்கிட்டாருடி. என் அப்பா சூப்பர்மானுக்கு எல்லாம் மேல. புன்னகையாக இருவரும் அறைக்குள் நுழைந்தனர். அங்கே வெங்கடலட்சுமி தலையில் இரத்தம் வழிய வீங்கிய முகத்துடன் அமர்ந்திருப்பதை கண்டதும், மகிழ் வாங்க, சீக்கிரம் போகலாம். நான் உங்களுக்காக தான் உட்கார்ந்துருக்கேன். பிரியா, நீங்கள் காலையில் நல்லா தானே இருந்தீங்க. அது கூட வெங்கடலட்சுமினா யாருன்னு கேட்குற நிலைமையில் உட்கார்ந்துருக்கீங்க. அதுவா, இன்னைக்கு ஓனரம்மா என்னை வந்து பார்க்க சொன்னாங்களே, நான் போய் பார்க்க கூடாதுன்னு யாரோ என்னை மேலேருந்து கீழே தள்ளி என் மேலே பொத்துன்னு விழுந்துட்டாங்க. நான் மயங்கி முழிச்சு பார்க்கும்போது ஓடிட்டாங்க. இது வேணும்னே நடந்த செயல். அது எப்படி இவ்வளோ ஷியோராக சொல்கிற? ஆமாம், அங்கே எனக்கு பின்னாடி நடந்து வரும் ஒரு குரூப்பில் என்னை அட்டாக் செய்வதற்கான ஆள் யாரோ கூட்டத்தோடு கூட்டமாக வந்தாங்க. நான் விழ போகிறப்போ என் பின்னாடி யாரோ வேணும்னே பஞ்ச ஆட்கள் இருப்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது சரி, இந்த கதையை சொல்கிறதுக்கு தான் ரத்தம் வழிய வழிய இந்த ரூம்குள்ளே வந்து உட்காந்துருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெங்கடலட்சுமி யாருன்னு உனக்கே தெரியாத அளவுக்கு முகம் எல்லாம் புசு புசுன்னு வீங்கிட போகுது. அந்த லேடிக்கு ஆபத்து. எப்படியாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மேடத்தை காப்பாற்றிடுங்க. அதை சொல்லிட்டு போகிறது தான் உட்காந்துருக்கேன். அந்த லேடி பாவம், அதான் சொல்லிட்டு போகலாம்னு. மகிழ், எந்த லேடி? இன்னைக்கு வந்தாங்களே அவங்களுக்கு. ஐயோ அம்மா என்று பயந்த மகிழ் கத்த வேகமாய் அவளின் வாயை பிடித்த பிரியா, அடி உங்க அம்மாக்கு ஒன்றும் ஆகலை, இது ஓனர் அம்மா, இந்த கம்பெனியின் ஓனர் அம்மா என்று அவளுக்கு விஷயத்தை ஞாபகப்படுத்தி அவளை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்குள் பிரியாவிற்கு போதும் போதும் என்றாகி போனது. ஏனோ அதற்கு பின் மகள் பரபரப்பாக கீழே போவதற்கு முன், எப்போ அவங்களை அட்டாக் பண்ண போறாங்க? நாளைக்கு தான். கரண்ட் ஷாக் கொடுத்து தான் மர்டர் பண்ண போறாங்க. எப்போ, எத்தனை மணிக்கு? நாளைக்கு. மகள், அவனை ஏதாச்சும் பண்ணிட்டனும். பண்ணலாம், ஆனால் இன்னைக்கு அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நாளைக்கு பண்ணுங்க என்று வெங்கடலட்சுமி சொல்ல சொல்ல இருவரும் தலையை ஆட்டிக்கொண்டு வெளியே வந்தார்கள். அஞ்சு கணவனுக்கு காத்திருந்தாள். இரவு 12 மணி. ஆடியோ கால் மூலம் அழைத்தாள். சொல்லுங்க, என்னடி உம்மன் பேசுகிற? இதெல்லாம் நல்லா தெரியும், மற்றதான் தெரியாது. என்னடி எனக்கு தெரியல. ஹலோ, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அப்படி ஒரு முக்கியமான நாளோ இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு கூப்பிட்ட?
என்ன நாளுன்னே தெரியலையா? கூப்பிட்டா இவ்ளோ வெறுப்பா பேசுறீங்க. என்ன நாள்டி சொன்னா தானே தெரியும். மறந்துட்டார் போல என்று நினைத்தவள் கண் கலங்க. அவனோ, ஹே வீடியோ கால் வாடி. எதுக்கு? சும்மா டைம் பாஸ் ஆகல. வீடியோ கால் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு நேர்லயே வந்து போகலாம் இல்லையா? நேரில் வர அளவுக்கு நேரம் இருந்தா வரமாட்டேனா மென்டல். என்னை விட வேலை பெருசாக போச்சுல. என்னடி இன்னைக்கு இவ்வளோ கோவிச்சிக்கிற? ஏன் வரலை இன்னைக்கு? அதான் வந்திருக்கேனே. எனக்கு நேரில் பார்க்கணும், வேலை இருக்கு. வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆகுமா? ஆகும். என்ன ஆகும்? இன்னைக்கு கூட வராத அளவுக்கு அப்படி என்ன வேலை? இன்னைக்கு அப்படி என்ன ஆமோ ஸ்பெஷல்? நிஜமாவே மறந்து விட்டார் போல என்று நினைத்தவள் அழும் நிலைக்கு போனவள், ஹலோ நல்லா கேட்டுக்கோங்க, நாளைக்கு வரப்போ உங்களை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் என்றாள் கண்ணீருடன். ஐ எம் வெயிட்டிங். அந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துக்கு காத்திருக்கிறேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ என்னடி பண்ணுவ? என்னமோ பண்ணுவேன். நான் வேணும்னா நல்ல மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? ஓ, சருக்கு நான் பிடிக்காம போயிட்டேனா? அதான் தெரிஞ்சு போச்சு நீங்கள் இன்னைக்கு வரலை. ஏ மென்டல், அதான் வாட்ஸ்அப் பண்ணிட்டேனே. என்னை நேரில் பார்க்காத இந்த மூஞ்சியை நான் பார்க்க மாட்டேன் போங்க. நேரில் பார்க்கணுன்னா ஒன்று பண்ணணும். என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நீ கொஞ்சம் வெளியே வரியா? இந்த நேரத்துக்கா? இந்த நேரத்துக்கு என்ன? இந்த நேரம் வெளியே இருந்தா பேய் இருக்கும். நீங்க வாங்க. ஏ, நான் தான் வரணுமா? நீ எல்லாம் வரமாட்டியா? அவ்வளோதான் புருஷன் மேல லவ் என்றான் உதட்டில் ஒரு சிரிப்பு வைத்து. இந்த நேரம் வெளியே வந்தா கடத்திட்டு போயிடுவாங்க. நான் வேற இன்னும் மகளுக்கே அக்கா மாதிரி இருக்கேனா? அதான். சொல்லு, உன் புருஷன் இழிச்சவா ஏன்னு நினைக்கிற? என்ன வேணாலும் சொல்லு. அப்போ நான் அழகு இல்லையா? அம்மா தாயே, என் பேரழகி பொண்டாட்டி, கொஞ்சம் வெளியே வாடி. எவனும் கடத்திட்டு போக மாட்டான், வாடி. ஏய் திம்ஸ் கட்ட, உன்னைய என்ன தவிர யாரும் பார்க்க மாட்டாண்டி. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நான் ஃபாரின் படிக்கப்போ வெள்ளைக்காரன் எல்லாம் சைட் அடிப்பான் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அங்கே இருந்திருந்தா உன் அண்ணா அவனை கட்டி வச்சிருப்பான். நான் தப்பிச்சிருப்பேன். என் கரகம் உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். வேணாங்க, ரொம்ப பண்றீங்க. ஹே வாடி, நீ வரியா? நான் போகட்டுமா? சரி சரி வரேன். எங்கே இருக்கீங்க? கார் பார்க்கிங். குடுகுடு வெஞ்சி ஓடி வர அவனோ கார் பார்க்கிங்கில் உட்கார்ந்திருந்தான் திருடன் போல். வந்தவள், எங்க பக்கத்து வீட்டாளு மாதிரி ராவில் தனியா பாக்குறீங்க? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? செருப்பு பிஞ்சிடும். பக்கத்து வீட்டு புருஷனானா? பின்ன சொந்த பொண்டாட்டிய இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் 1000 அர்த்தம் இருக்கும் என்றவன் காருக்குள் அவளின் கைப்பிடித்து இழுத்து இதழ்களை கொஞ்சம் வன்மையாய் கடித்து ஒரு கவர் கொடுத்து, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி, நான் கூட மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் என்று அவன் முகத்தில் கடிக்க, சில டேஸ் எல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாது. அதில் உன் பிறந்த நாளும் ஒன்று. அவ்வளோ லவ்வா என் மேல? கம்மிதான் அவள் முறைக்க. சும்மாடி என்று அவளை இறுக்கி அணைத்து, நான் வெளியூரில் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிடி. அந்த கவரில் என்ன இருக்கு? போய் ரூமில் பிரித்து பாரு. இப்போ டாட்டா. அவன் போன பின் அதை பிரித்து பார்த்தால் அஞ்சுவின் பேரில் வீடு, அதுவும் அவள் ஆசைப்பட்டு கேட்ட அவளின் அம்மா வீடு. இது அவள் எதிர்பார்க்காதது. இந்நேரம் கணவன் அருகில் இருந்தால் காலிலேயே விழுந்திருப்பாள். சில பரிசுகள் தரும் சந்தோஷத்தை வார்த்தைகளால் எல்லாம் சொல்லிவிட முடியாது. சொல்ல தெரியாத சொல்லில் அடங்காத வார்த்தையின் காதல் அது.